அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தினோம். அப்பதான் ஒரு அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படை. அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டது. இந்த ஆட்சியில் சரியான கவனம் செலுத்தாத காரணத்தால் இன்றைக்கு சுமார் 207 பள்ளிகள் இன்றைக்கு அரசு பள்ளி மூடப்பட்டது. வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. அவை இந்த அரசு அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். 24 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க திமுக ஆட்சியில். 1.5 ஆண்டுகள்ல திருப்பத்தூர் மாவட்டத்தில் 24 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவருக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்று நான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசி வரேன். இன்றைக்கு உங்க பத்திரிகையிலே ஊடகத்திலையும் தங்க என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம் தான் வந்தது. இப்போ கொலை நிலவரத்தை இன்னைக்கு பட்டியலிட்டு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சமில்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது. மட்டுமல்ல, இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல் தான் இது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைப் பொருள் பழக்கத்திலே ஆளானவர்கள் தான் இந்த செயலில் அதிகமாக ஈடுபடுவதாக எங்களுக்கு கிடைத்த தகவல். தமிழக முதல்வர் தாய்மானவர் திட்டத்தை நேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொடர்ந்து வச்சிருக்காரு. இது மக்கள் இடத்துல நல்ல ஒரு வரவேற்பு வந்திருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் நீங்க தான் சொல்லணும். தொலைக்காட்சி நம்பர் தான் போய் பார்த்து நேத்தான் தொடங்கி வச்சிருக்காரு. நல்லதா கெட்டதா என எதிர்காலத்தில் பார்த்து சொல்லணும். அதுதாங்க நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்க. என்ன இந்த திட்டம் நன்றாக இருக்கும்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். எல்லா திட்டத்தையும் தொடங்கி தான் இருக்கிறார். அவர் தொடங்கின திட்டம் எது நல்லதாக இருக்குது? ஆக திட்டத்தை துவங்கும் போது நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி சக்சஸ் பண்ணணும். அப்பதான் மக்களை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு எத்தனை குழு போட்டாங்க? சுமார் 50 திட்டத்தை அறிவிச்சு 50 குழு போட்டிருக்காங்க. அந்த 50 குழு கிடப்பில் கிடக்குது. அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க. அதோட அந்த திட்டத்துக்கு நல்லா அறிவிப்பு கொடுப்பாங்க, விளம்பரம் கொடுப்பாங்க. உங்களுடைய தொலைக்காட்சியில் அழகாக காட்டுவீங்க, உங்களை போட்டு கேள்வி கேட்பீங்க, நாங்களும் பதில் சொல்லுவோம். ஆனால் திட்டத்துடைய நோக்கம் சக்சஸ் ஆகும். அப்போதான் அந்த திட்டத்தை நிறைவேறுவதாக அர்த்தம். மைத்ரேயன் அதிமுகவிலிருந்து விலகியது குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். உட்கட்சி விவகாரத்தை வெளியில் விவாதிக்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார். சர்வாதிகாரி எல்லா நாடுகளும் சரிசமமாக வரிவித்து அதுக்கு ஏற்றவாறு செயல்பட்டால் தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பொருள் விளைவிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் பல தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகள் ஏற்றுமதி செய்ய முடியும். இப்படி வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வரியிலிருந்து அதிகபட்ச வரி விதித்து ஒரு நாட்டை அடிமைப்படுத்தும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. சார், விரைவில் நீங்களும் டிடிவி ஒரே மேடையில் இணைவீங்கன்னு சொல்லிட்டு நயர் நாகேந்திரன் பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு. அது என்ன சார்? அது அவரை கேளுங்க. அவர் தான் எனக்கு சொன்னாரு, அவரே திருப்பிக்கணும். பாஜக கூட்டணி எங்கிட்ட உண்டு. ஆனா மற்றதெல்லாம் நாங்க தான் முடிவு. அதிமுக தான் தலைமை தாங்க. ஆனா அது சந்தர்ப்ப சூழல் வருகின்ற பொழுது அதுக்குண்டான பதில் நாங்கள் தரப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தினோம். அப்பதான் ஒரு அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான். அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டது. இந்த ஆட்சியில் சரியான கவனம் செலுத்தாத காரணத்தால் இன்றைக்கு சுமார் 207 பள்ளிகள் இன்றைக்கு அரசு பள்ளி மூடப்பட்டது. வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. அவை இந்த அரசு அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். 24 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க திமுக ஆட்சியில். 1.5 ஆண்டுகள்ல திருப்பத்தூர் மாவட்டத்தில் 24 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவருக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்று நான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசி வரேன். இன்றைக்கு உங்க பத்திரிகையிலே ஊடகத்திலையும் தங்க என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம் தான் வந்தது. இப்போ கொலை நிலவரத்தை இன்னைக்கு பட்டியலிட்டு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சமில்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை,
இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல் தான் இது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைப் பொருள் பழக்கத்திலே ஆளானவர்கள் தான் இந்த செயலில் அதிகமாக ஈடுபடுவதாக எங்களுக்கு கிடைத்த தகவல். அதான் சார் சொல்றீங்க. அதாவது இது சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு. யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். ஆக இந்த கட்சிக்கு போகக்கூடாது, அந்த கட்சிக்கு போகக்கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. ஏன் இங்க தான் இருக்கிறாங்களா? மற்ற கட்சி எல்லாம் போகலையா? நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க. இப்ப அன்வர் ராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், மீண்டும் கட்சியில் சேர்த்துன்னு மறுபடியும் போயிட்டார். அதே மாதிரி இவர் நம்ம மைத்ரேயன் கட்சியில் நீக்கப்பட்டார், மறுபடியும் சேர்த்துன்னு மறுபடியும் போயிட்டார். ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க அவரை கேளுங்க, எங்களை ஏங்க கேட்கறீங்க? இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற பதில். நீங்க எப்படியாவது போட்டுக்கிட்டு பதில் கேட்க நினைக்கிறீங்க. அது எந்த காலத்திலையும் நடக்காது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.